மாறல? நானா? நீ கட்டியிருக்கிற இந்த புடவை, போட்டிருக்கிற நகை, அனுபவிக்கிற வசதி, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் மாற்றம் தானே? இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு நினைக்கிற? ஜப்பான் ஜப்பான், என்னோட திறமையை மதிக்கிற ஜப்பான். ஆண்டவனே, நீங்க தேச துரோகம் செஞ்சு சம்பாதிச்ச பணத்திலேயே நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேசமாவது துரோகமாவது நீ படிச்சிருப்பிய கட்டுக்கட்டா தர்ம சாஸ்திரம், அதுல வருது இல்ல, ஒருத்தன் வாழத்துக்காக பல பேரை கொன்றதும் தர்மம், பல பேர் வாழறதுக்காக ஒருத்தரை கொன்றதும் தர்மம். உஷா, உனக்கு மட்டும்தான் தேசபக்தி இருக்குன்னு நினைக்காது. எனக்கும் தேசபக்தி இருக்கப்பா. நம்முடைய லட்சியம் ஒண்ணுதான், ஆனா வழிமுறைகள் வேற. நான் தெரிஞ்சு இப்போ உங்கூட பேச எனக்கு நேரம் இல்ல, வந்து வச்சுக்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? என்ன கொஞ்ச நேரம்? சரியா 11 மணிக்கு ஜப்பானோட ஏர்போர்ட் விமானங்கள் சென்னை மீது குண்டு வீசுதா? ஐயோ, நீங்களும் ஒரு மனுஷன் தானா? எத்தனை பேர் செத்தாங்க, அதை வச்சு எவ்வளவு படம் பண்ணலாம்னு பார்க்க போறீங்களா? அப்படித்தான் வச்சுக்க. நீ ஹேம் ரேடியோ உடைச்சா என்ன, குண்டு விழுந்தாச்சு கேட்டல்ல? ஜப்பான்காரன் தான் பாத்தியா, சொன்னபடி 11 மணிக்கு போட்டான். நான் சப்மரீன்ல ஏறி ஜப்பானுக்கு போயிட்டா இன்னும் குண்டுகள் விழும். நமக்காக சப்மரீன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ வரல? இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க போங்க, நான் வரல. ஆனா தயவு செஞ்சு திருப்பி மட்டும் வந்துடாதீங்க. ஏன் திரும்பி வர மாட்டேன் உஷா? கட்டாயமா திரும்பி வருவேன். ஜப்பானோட அம்பாசிடரா திரும்பி வருவேன். நான் கொடுக்கிற தகவலுக்கு அவங்க கொடுக்கிற பரிசு. அப்படி என்ன முக்கியமான தகவல்? பாத்தியா, பைக்காரா, பாபநாசம், மேட்டூர், சென்னை ஹார்பர், ஏர்போர்ட், எது எங்கெங்க இருக்குன்னு சொன்னா தானே அது இல்லாம பண்ண முடியும். என்ன சொல்றீங்க? அப்ப இந்த மேப் எல்லாம் உங்களோட சதி திட்டத்துக்கு தானா? ராஜன், பாமர மக்கள்னு பரிதாபப்படுவீங்களே, அதெல்லாம் பொய்யா? நம்மளோட தேசத்து ஜனங்க அழியறதா உங்க ஆசையா? உலகம் தெரியாத பூச்சியா இருக்கு. பல கோடி மக்கள் வாழற நாட்டுல சில லட்சம் உயிர்கள் பலியாகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். எது சாதாரணமான விஷயம்? நம்ம ஜனங்க அழியறது சாதாரணமான விஷயமா? ஏன் இவ்வளவு மிருகத்தனமா மாறிட்டீங்க ராஜு? இந்தியா இந்த பைத்தியம் முத்திர குத்துடுச்சு. ஆனா ஜப்பான் என்னோட ஜீனியஸா புரிஞ்சிட்டு அதை தெரிஞ்சுக்க. நோ நோ, இதை நான் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டேன். நீ அண்ணாடி அனுமதிக்க, நீ அண்ணா அனுமதிக்க. ராஜன், அந்த மேப் என்கிட்ட கொடுத்துருங்க. உஷா என்ன சுட போறியா? எந்த கணவன் மனைவியும் நம்ம போல இருக்க முடியாதுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே ராஜன். இந்த உயிர் உனக்கே சொந்தம்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவியே. நீயா என்ன சுட போற? இல்ல, இது நீ செய்யற காரியம் இல்லம்மா. அந்த கண்ணை கொடுத்துருமா, அந்த கண்ணை கொடுத்துரு. It was fantastic glimpses of Andanal for us. Thank you, SBS Raman sir and the whole team. ஸோ நம்ம ரொம்ப ஆர்வமாக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, மிஸ்கினோட அந்த துடிப்பு கூட எனக்கு தெரியுது. அடுத்ததாக will request Director Maniratnam to come onto the stage, please. The man who suggested that this should be enacted again here also. So many things. மெட்ராஸ் டாக்கீஸில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் இவ்வளோ I've never seen sir in such close quarters attending to so many details. Yes sir, please come on to stage. நேற்று பேசுகிறப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்லிடலாமா முதல்லன்னு நம்ம பிஆர்ஓ நிக்கில் கேட்டுட்டு இருந்தாரு.
மணி சார் அவரோட ஸ்டைலில் சொன்னார், keep some suspense. I think these are some of the similarities he has with the filmmaker we are discussing today. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பி சார் வந்து எனக்கு ஃபிலிம் மேக்கராக தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்மேட்டோட அப்பாவாக தான் முதல்ல தெரியும். அவரோட படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீணை மாஸ்டராக தான் தெரியும், ஒரு ஜீனியஸாக தான் தெரியும். ஸோ முதல் முறை நான் எஸ்பிஎஸ் ராமன் வந்து கிளாஸ்மேட். ஸோ முதல் முறை பியூசி படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வீட்டுக்கு போனபோது ஃபஸ்ட் டைம் ஐம் சீயிங் திஸ் மேன். அவர் ஹால்குள்ளே போனால் இல் பி ஃபுல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். அவரோட பண்ண எல்லா ரெக்கார்டும் இம்மாக்குலேட்டாக ஃப்ரேம் பண்ணி ஃபுல் ஹால் ஒரு பெரிய கலர் பெயிண்டிங் ராஜம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். வெளில கூட அதே பெயிண்டிங் தான் வச்சுட்ருக்கோம். அது இருக்கும், அது கீழே அவர் உட்காந்துட்ருப்பார் ஒரு ஜாயிண்ட் மாதிரி. அண்ட் அவர் தலைக்கு மேலே ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அது வந்து அவருக்கு வந்து பிரசிடெண்ட் அவார்டு கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா யார் அவார்டு கொடுக்குறாங்க, யார் அவார்டு வாங்கிக்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அது இன்னும் என் கண்ணை விட்டு போகலை. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எஸ்பி சாருக்கு. ராமனுக்கு ஃபோன் பண்ணுவோம் சில சமயம், ஈவினிங் என்ன நைட் என்ன பிளான், எங்கேயா வெளில போகலாமா சினிமா போகலாமாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் இவர் தான் எடுப்பார். பாஜந்தர் ஹியர் அப்படிம்பார். அவர் டோனே வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணவர் தான் இருக்கும். ஃபோன் பண்ணது தப்பான்னு தோணும். அப்புறம் வந்து மே ஸ்பீக் டு ராமன் சார் அப்படின்னு தயக்கப்பட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அவன் இல்லை அப்படின்னு ஃபோன் வச்சுடுவார். அவன் எப்போ வருவான், திரும்பி வந்தால் ஃபோன் பண்ண முடியுமா, எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ராமன் நானும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்ணோம். ஜாயின்ட் ஸ்டடின்னா நைட்டு சினிமா போகிறதுக்கு ஒரு வழி. நாங்கள் சைக்கிள் எடுத்துன்னு ஃப்ரைடே ஈவினிங் எவ்ரி ஃப்ரைடே வி யூஸ் டு கோ ஃபார் ஃபிலிம்ஸ். நான் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டேன், அவர் வரல, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு நைட்டு ஏதாவது தேட்டருக்கு போவோம். சில சமயம் என்ன ஆகும்னா நாங்கள் ரெண்டு பேர் போய் தேட்டர் பக்கத்தில் போயிடுவோம். திடீர்னு பார்த்தா ராமன் கண்ணில் பட மாட்டோம். பின்னாடி திரும்பி சைக்கிளில் கையில் தூக்கிட்டு இந்த மேடு பள்ளத்தை எல்லாம் தாண்டி ஓடிட்டுருப்பான். திரும்பி இந்த சைடு பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த பிளாக் ஹெரல்டில் எஸ்பியும் சாந்தாமாவும் உட்காந்துட்ருப்பாங்க காருக்குள்ள அதே தேட்டருக்கு. ஸோ இவரை பார்த்து நானும் பைக் எடுத்து திருப்பி ஓடிடுவோம். இது தாண்டி வந்து காலையில் நாங்கள் வந்து சில சமயம் அப்போ ஜாகிங் போவோம் பீச்சுக்கு. பீச்சுக்கு போகும்போது எஸ்பி சாரும் இருப்பார் அங்கே. திடீர்னு நல்லா ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஜாயிண்ட் மாதிரி நடந்து போயிட்டுருப்பார். பார்த்திபன் சார் கிட்டத்தட்ட சொன்னார் இந்த இன்சிடெண்ட்டு. பட் அது என்ன ஆக்சுவலாக நடந்ததுன்னா வந்து இவர் வந்து அங்கே பீச்சில் காலையில் நிறைய பேர் நடப்பாங்க. அப்போ வந்து இந்த பிச்சை கேட்குற லேடிஸ்க்கு தெரியும், இங்கே தான் நல்ல டார்கெட்டு, கண்ணுக்கு எத்தாப்பில் நிறைய ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க 4 தடவை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தெரியும். ஸோ நடந்து வரவங்க கூடயே நடந்து வர ஆரம்பிச்சுடுவாங்க. நேரம் வருவாங்க, வந்து கேட்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க. ஸோ அந்த லேடி வரும்போது எல்லாரும் வந்து நாங்கள் எல்லாரும் அப்படி சுற்றி போவோம். அவங்க வராங்கன்னா ஓடும்போது இப்படி சுற்றி அப்படி போயிட்டுருவோம். இவர் மட்டும் ஒரு வழி கண்டுபிடிச்சார். அந்த அம்மா அங்கேருந்து வரும்போது இவர் கை ரெண்டும் இப்படி விரிச்சு வா வந்து கட்டிக்க வா வா அப்படிம்பார். ஸோ அந்த லேடி இவரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரை பார்த்து ஓடினது வந்து நானும் எஸ்பிஎஸ் ராமன் மட்டும் இல்லை, பீச்சில் ஒரு லேடியும் ஓடி இருக்காங்க பயந்து. நான் சினிமாவுக்கு வர ஒரு மெயின் காரணமாக இருந்தவர் எஸ்பி. நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி 2 பேரும் வந்து நைட் சினிமா பார்க்குறாங்க, சினிமா மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவ்வளோதான் தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ராமன் ஞாபகம் இருக்காது தெரில, ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குரோசாவோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது தூரக்கு எங்கேயோ தேட்டரில். அவர் அன்றைக்கி போகல. ஸோ 2 டிக்கெட் இருந்தது, 2 படம். ஸோ எங்ககிட்ட கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அது காலேஜ் மட்டும் அடிச்சுட்டு போகலாம் அவரை, அவரே பர்மிஷன் கொடுத்துட்டார். அப்போ
அப்போ சொன்னார் வந்து நான் இதை பார்த்துட்டு ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட், அந்த நாள் பண்ணேன், நீங்கள் 2 பேர் போய் பார்த்துட்டு வாங்க, லெட்ஸ் see what happens to you அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சார். அங்கே போனால் ரெட் பியர்ட்னு ஒரு படம், ரோஷமான்னு ஒரு படம். இதுதான் நான் எனக்கு வந்து முதல் முறை ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு. அதுவும் வந்து என்னை இன்னி வரைக்கும் பாதிக்கிற ஒரு சினிமா ரோஷமா. அது இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோகமாக இருந்தது வந்து காதலாக மாறிட்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படி தான் அது. தட் வாஸ் த மூமெண்ட் வேர் ஐ திங்க் சினிமா became a part of what I thought. அதை தாண்டி இங்கே நிறைய பேர் அவரோட டெக்னிக் பற்றி, அவரோட ஜீனியஸை பற்றி, ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர் அவரோட ஒர்க் பண்ணது, மகேந்திரன் சார் சொன்னது எல்லாம் இருக்குது. பட் நான் வந்து இன்னும் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். அவர் பண்ணாத ஒரு படம் இருந்தது, அவர் பண்ணணும்னு நினச்சி அதை பற்றி பேசி அது நடக்காமல் போன ஒரு, நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறோம்னு நினைக்கிறேன், நானும் ராமனும். அப்போ ராமன் வந்து சொன்னார் வந்து அப்பா வந்து ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்பி கிரியேஷன் ரொம்ப நாளாக பண்ணல, இப்போ வந்து திருப்பி ஒரு படம் பண்ணோன்னு ஒரு தாட். அண்ட் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸ்கிரிப்டு. ஸோ படம் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுவும் வந்து கமல்ஹாசன் வச்சுன்னு எடுக்க போகிறார் அப்படின்னு. அப்போ தான் கமல்ஹாசன் வந்து அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி படம் ஆரம்பித்த டைம். அண்ட் வி வர் ஸோ எக்ஸைட்டட். ஒரு சச் அ ப்ராமிசிங் ஹீரோ, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அண்ட் அவர் கூட எஸ்பி பண்ண போகிறாரு. நாங்கள் 2 பேரும் வந்து இதில் நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நம்ம தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்போ வந்து அதோட கதை வந்து Raman, I don't know whether you remember the story, but I remember the story very well because it's amazing how that man could think of making a film like that. அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அது வந்து அவர் என்ன எடுக்கணும்னு நினச்சாருன்னா, ஒரு ஆள், ஒரு யங் மேன் பீச்சில் நைட்டில் தனியாக உட்காந்துட்ருக்காரு கடலை பார்த்துக்கிட்டு. அண்ட் சம்வேர் விண்ட் பிரிங்ஸ் அ பீஸ் ஆஃப் ரேக் ஆஃப் பேப்பர். ஸோ சும்மா உட்காந்துருக்கேன், அந்த ஆள் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி சம் நியூஸ் ஆர் தேர், ஹீஸ் ரீடிங் அவுட் அலவுட். இந்த மாதிரி லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது, லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து ஒரு ஆள் வந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு இருக்கார்ல. அந்த மாதிரி இந்த சைட் திருப்புறாரு, இங்கே ஒரு ட்ராமாட்டிக் நியூஸ், எங்கேயோ ஒரு கொலை நடந்திருக்குன்னு ஒன்று, இன்னொரு இடத்துல திருட்டு போயிருக்கு. இந்த மாதிரி வேரியஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் த இன்சிடென்ட்ஸ் கரெக்ட்லி, பட் இந்த மாதிரி வேரியஸ் இன்சிடென்ட்ஸ். ஸோ அது படிச்சுட்டு பார்த்து கடைசியில் பார்த்தா வந்து லுக்ஸ் அட் த டேட் அண்ட் சேஸ் டேட் தப்பாக இருக்குது. இது வந்து ஆனால் டேட் வந்து 2 நாளைக்கு அப்புறம் இருக்கிற டேட்டில் இருக்குது. ஸோ அது விட்டுறாரு அது. அண்ட் the film continues. The next day when he comes through the thing, he finds that lighthouse முன்னாடி கூட்டம் இருக்கு, யாரோ ஒரு ஆள் வந்து செத்துட்டான். And then he sees the second incident happening and he realizes that he has seen the future paper and he has to, the rest of the film is how he tries to convince people that this is going to happen, that future is going to come, and how he has to change what is meant to be. This was what he thought of in 1970s, 73, 74. அந்த நாள் திரைப்படத்தை தழுவி அதை இந்த நாள் நாம் ரசிக்கும்படியாக சுருக்கி மேடை கதை அமைத்து வசனம் வடித்து அதை இயக்கி முதல் முறையாக எங்கள் அனைவரையும் தமிழ் நாடக மேடையில் ஏற்றியவர் அமரர் எஸ் பாலச்சந்தர் அவர்களின் ஒரே மகன் திரு SBS ராமன் அவர்கள். எங்களுக்கு நடிப்பு வந்ததோ வருமோ, எங்களை கட்டி மேய்த்ததன் மூலமாக ராமன் பொறுமையின் திலகமாக விளங்குகிறார். We also request if Director Karthik Subbaraj is there, Director Naga, Editor Mohan sir, yaar irukangalo, please join us on stage for a group photograph, please.